மற்றும் ஒரு செவ்வாய் தினத்திலே விழிப்பு நிகழ்ச்சியினூடாக ஈஸ்டர்ன் யூத் முகநூல் தொலைக்காட்சி நேர்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நேர்களோடு நாங்கள் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியிலே பல காத்திரமான தலைப்பின் கீழ் பல நல்ல தகவல்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தலைப்பு ஓயலின் பின்னரான உயர்தர கல்விக்கான வழிகாட்டல் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் நேர்களோடு பேசுவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் பிரபல வளவாளர், உளவள துணை ஆலோசகர், சமூக வலுவூட்டல் நலன்புரி மற்றும் கண்டி மரபுரிமைகள் அமைச்சிலே பணிபுரியக்கூடிய மனோஸ் அபுபக்கர் அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். முதல் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய அதிதி அவர்களிடத்திலே இந்த நிகழ்ச்சியில நாங்கள் ஏராளமான கேள்விகளோடு உண்மையிலே இந்த காலகட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான பல முக்கியமான தகவல்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே. அதுக்கிடையிலே இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நனோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சாதனங்கள் மற்றும் அதனுடைய உதிரிப்பாகங்கள், கையலக தொலைபேசிக்கான உதிரிப்பாகங்களை பெற்றுக் கொள்ளலாம். நனோ எலக்ட்ரிக்கல், பிரதான வீதி, அக்கரைப்பற்று மக்கள் வங்கி முன்பாக அமைந்திருக்கின்றது என்பதை கூறிக்கொள்கின்றோம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தின் ஞாபகம் ஊட்டுகின்றேன். 07572722229 நனோ எலக்ட்ரிக்கலுடைய உரிமையாளரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் சாதனங்கள், உதிரிப்பாகங்கள், கையடக்க தொலைபேசிக்கான உதிரிப்பாகங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில நாங்கள் அழைத்து வந்திருக்கின்ற அதிதி அவர்களிடத்திலே கேள்விகளை தொடுப்பதற்கு முன்னால் உங்களுடைய இது போன்ற அனுசரணைகளை நீங்கள் உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வழங்க விரும்பினால் எங்களுடைய தொலைக்காட்சியினுடைய பிரதானி ஏபி நூருல்லா அவர்களுடைய தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய அனுசரணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். 07731700448. மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றேன். 07731700448 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய அனுசரணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் நேர்களோடு பேச இருக்கின்ற தலைப்பு ஓயலின் பின்னரான உயர்கல்விக்கான வழிகாட்டல் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் நேர்களோடு பேச இருக்கின்றோம். அந்த தலைப்பின்கள் உங்களுக்கு பல கருத்துக்களை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார் பிரபல வளவாளர், உளவள துணை ஆலோசகர், சமூக வலுவூட்டல் நலன்புரி மற்றும் கண்டி மரபுரிமை அமைச்சில் பணிபுரியக்கூடிய மனோஸ் அபுபக்கர் சார் அவர்களை தான் நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலிலே நேரடியாக நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இந்த ஈஸ்டர்ன் யூத் தொலைக்காட்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு அமையும் என்பதை நாங்கள் நேர்களோடு பகிர்ந்துவிட்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சிக்கு செல்லலாம். உண்மையிலே இந்த காலகட்டத்தில் சமூகத்துக்கு, குறிப்பாக மாணவ சமூகத்துக்கு, பெற்றோர்களுக்கு பிரயோசனமான ஒரு தலைப்பிலே இன்று ஈஸ்டர்ன் யூத் இந்த முகநூல் தொலைக்காட்சியினூடாக உரையாட கிடைத்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படியான சமூகத்துக்கு தேவையான தலைப்புகளில் விழிப்புகள் செய்யப்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. அந்த வகையில் இப்படியான சமூகத்திற்கான காத்திரமான விடயங்களில் கவனம் செலுத்துகின்ற இந்த ஈஸ்டர்ன் யூத் முகநூல் தொலைக்காட்சியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் வாழ்த்துகின்றேன், என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். நன்றிகள். தொடர்ந்து இன்றைய விழிப்பு நிகழ்ச்சி மூன்றாவது நிகழ்ச்சியாக 3வது வாரம் செவ்வாய் தினத்திலே உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றேன். கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு பின்னரான உயர்கல்விக்கான வழிகாட்டு தலைப்பிலே தான் நாங்கள் நேர்களோடு பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய அதிதி அவர்களிடத்திலே முதலாவது வினாவினை தொடுக்கின்றேன். குறிப்பாக கூறப்போனால் இவரிடம் ஓயல் பரீட்சையின் பின்னர் பெறுபேறுகள் வெளிவந்துள்ளன. ஓயல் பரீட்சைக்கான பெறுபேறுகள் கடந்த மாதம் வெளிவந்ததை நாங்கள் அறிந்திருந்தோம். இந்நிலையில் மாணவர்களுக்கு என்ன இந்த துறையினை தெரிவு செய்ய விரும்புகிறார்கள், அது சம்பந்தமான கருத்துக்கள்? உண்மையில இந்த வருடம் வரலாற்றிலே அதிகமான கணிசமான பரீட்சார்த்திகள் தோற்றிய ஒரு பரீட்சை தான் சாதாரண தர பரீட்சை. கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு அதிகமான பரீட்சார்த்திகள் இந்த வருடம் ஓலவல் பரீட்சைக்கு தோற்றியிருந்தார்கள். கிட்டத்தட்ட 4 லட்சம் பரீட்சார்த்திகள் பாடசாலை பரீட்சார்த்திகளாகவும் 2 லட்சம் பரீட்சார்த்திகள் பாடசாலை அல்லாத தனியான கேண்டிடேட்டாகவும் இந்த பரீட்சையிலே தோற்றியிருந்தார்கள். நீங்கள் இந்த பரீட்சை வெளிவந்தவுடன் பார்க்கலாம், அநேகமாக எல்லா கிராமங்களிலும், எல்லா பாடசாலையிலும் அதிகமான மாணவர்கள் எல்லா பாடங்களிலும் திறமை சித்தியினை, விசேட சித்தியினை பெற்றதை நீங்கள் காணலாம். ஓலேக்கள் நிறைய எல்லா பாடசாலைகளும் பெற்றிருந்தன. இது பாடசாலைகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி. ஏனென்றால் பாடத்திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு முதலாவது நடைபெற்ற ஒரு பரீட்சை என்பதனால் பல நெகிழ்வுத்தன்மைகள் இந்த பரீட்சையிலே செய்யப்பட்டதாக
பரீட்சை மதிப்பீட்டாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் ஏராளமாக சென்ற வருடங்களை விடவும் அநேகமான மாணவர்கள் இந்த வருடம் ஓலவலிலே சித்தி அடைந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே அதிகக்கூடிய மாணவர்கள் தோற்றியது இந்த வருடம் தான். இந்த வருடம் அவனுக்கு தெரியும். இந்த சாதாரணமாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் தரம் 1 3.5 லட்சம் மாணவர்கள் பாடசாலைக்கு சேர்க்கப்படுகிறார்கள். அதிலே 8 அல்லது தரம் 8, 9 கிட்டத்தட்ட 8% மாணவர்கள் பாடசாலையை விட்டும் இடைவிலகுகின்றார்கள். அப்படி என்றால் 92% மாணவர்கள் தான் ஓலவல் பரீட்சைக்கு தோற்றுகிறார்கள். இதிலே உண்மை என்னவென்றால் கிட்டத்தட்ட ஓலவல் படிக்கின்ற காலத்திலே பரீட்சைக்கு முன்னரே 30% மாணவர்கள் தொழிற்சந்தைக்கு சென்று விடுகின்றார்கள். 60% மாணவர்கள் தான் ஓலவல் பரீட்சையை பாடசாலை ரீதியாக தோற்றுகின்ற மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இந்த வருடம் வெளிவந்த பரீட்சை பெறுபேறுகளை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது என்னிடம் கேட்கின்ற அநேகமாக பெற்றோர்கள் மாணவர்கள் கேட்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. என்னுடைய பெறுபேரை வைத்து நான் என்ன துறையை தீர்மானிக்கலாம் என்று மாணவர்கள் கேட்கிறார். உண்மையில் மாணவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் எடுத்திருக்கின்ற பெறுபேறுகள் உங்களுடைய துறைகளை தீர்மானிக்க கூடாது. காரணம் என்னவென்றால் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் 1989 கிழக்கு மாகாணத்திலே முதலாவது ஓல் ஏ வந்தது. அந்த ஓலை பெறுபேற்றை பெற்றவர்கள் அல்லது அதற்கு பிறகு ஓலை எடுத்த பெறுபேறுகளை பெற்றவர்கள் விஞ்ஞானத்துறையை தான் நேரடியாக தெரிவு செய்திருக்கிறார். பயோசயின்ஸ் என்று சொல்லுவோம். வைத்தியராக வேண்டும் என்ற நோக்கத்திலே அதிகமான மாணவர்கள், சிறந்த பெறுபேற்றை எடுக்கின்ற மாணவர்கள் அந்த துறைக்கு தான் செல்வார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அந்த கிழக்கு மாகாணத்திலே முதலாவது 2வது ஓல் ஏ எடுத்த 2 மாணவர்களும் ஏலவல் விஞ்ஞான துறையில் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்படவும் இல்லை. 3 பாடங்கள் கூட முழுமையாக சித்தி பெறவும் இல்லை. கடந்த குறிப்பாக கூறப்போனால் அண்மைய கிராமங்களிலே குறிப்பாக இடம்பெற்ற சம்பவங்கள், ஓலை எடுத்த மாணவர்கள் ஏராளமானோர் விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்து இறுதியில் எந்தவித பெருபெரும் இல்லாத நிலையில் தள்ளப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மாணவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய பெறுபேறுகள் உங்களுடைய துறையை தீர்மானிக்க கூடாது. நீங்கள் ஓல் ஏ எடுத்தது என்பதற்காக மாணவர்களாகிய நீங்கள் விஞ்ஞானத்துறையோ அல்லது பௌதிக விஞ்ஞானத்துறையோ நீங்கள் தெரிவு செய்யாமல் உங்களுடைய விருப்பம் எதிலே இருக்கிறது. முதலாவது நாங்கள் பெற்றோர்களுக்கும் தான், ஆசிரியர்களும் தான், மாணவர்களும் தான் இந்த விடயத்திலே கவனத்திலே கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு ஏலவலுக்கான ஒரு ஸ்ட்ரீமை தெரிவு செய்வதற்கு முன்னால் 3 விடயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக முதலாவது விடயம் அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய விருப்பம், ஆர்வம் எந்த துறையிலே இருக்கிறது. 2வது அந்த துறை தொடர்பான வாய்ப்புகள், எதிர்காலத்திலே அந்த துறை தொடர்பான வாய்ப்புகள். அதே போல ஒரு கிராமத்திலே வசிக்கின்ற மாணவன் என்றால் அந்த கிராமத்தை அல்லது அந்த கிராமத்தை பிரதேசத்தை அண்டிய வகையிலே அந்த துறையை படிப்பதற்கான தற்போதைய வாய்ப்புகளையும் அந்த மாணவன் அடைந்திருக்க வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்கு கிடைத்த ஒரு உண்மையான பெறுபெறுதான் எங்களுடைய மாணவர்கள் எல்லாம் உயிரியல் விஞ்ஞான பிரிவையும் பௌதிக விஞ்ஞான பிரிவையும் தெரிவு செய்து கொண்டு கல்முனைக்கு அதிகமான மாணவர்கள் பஸ் பிரயாணத்தை மேற்கொண்டதினால் அதிகமாக இருக்கிறது. பஸ் பிரயாணத்தை மேற்கொண்டதினால் அவர்கள் சுயமாக கற்கின்ற நேரங்களை பஸ் வண்டிகளிலே விட்டுவிட்டார்கள், பயணத்திலே விட்டுவிட்டார்கள். எனவே எங்களுக்கு உயர்தரத்திலே சிறந்த பெறுபேறுகளை விளைவுகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. பஸ் பயணம் என்பதும் குறிப்பாக கூற போனால் கல்முனைக்கு பகுதியினர் வகுப்புக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பொத்துவிலிருந்து கூட பயணிக்கக்கூடியதை காணக்கூடியதாக. உண்மையிலே அவர்கள் ஓரிரு மணித்தியாலங்களை பயணத்திலே செலவு செய்கிறார்கள். கூற போது அக்கறை பற்றி வருவதாக இருந்தாலும் 1 மணித்தியாலம் தேவைப்படும். சுமாராக கூற போனால் 4 மணித்தியாலம் அவர்கள் பயணத்திலே போகின்றது. அநேகமாக அந்த பயணத்திலே கிடைக்கின்ற அந்த நெருக்கீடின் காரணமாக அல்லது மன அழுத்தத்தின் காரணமாக மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு வெறுப்பு வந்து சுயமாக கற்கின்ற நேரங்களை மாணவர்கள் இழந்து விடுகிறார்கள். நேரடியாக தூக்கத்துக்கு செல்வதாகத்தான் பெற்றோர்கள் சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் உங்களுடைய பெறுபேறை மையப்படுத்தி துறைகளை தெரிவு செய்யாமல் உங்களுடைய விருப்பம், அதே போல அந்த துறையில் இருக்கின்ற உங்களுடைய இயலுமை, அதே போல அந்த துறை தொடர்பான வாய்ப்புகளை கவனத்திலே கொண்டு நீங்கள் துறைகளை தெரிவு செய்யலாம் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட வகையிலும் இருக்கிறது. என்னுடைய நண்பரும் இந்த துறையை தெரிவு செய்திருக்கிறார், நானும் தெரிவு செய்திருக்கிறேன். என்னுடைய பாடசாலை நிறைய மாணவர்கள் இந்த துறையை தெரிவு செய்திருக்கிறார்கள், அதால் நானும் தெரிவு செய்திருக்கிறேன். குறிப்பாக இதை 3 விடயத்தை சொல்ல வேண்டும்.
துறைகளை தெரிவு செய்கின்ற போது மாணவர்கள் செய்யக்கூடாத 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், பெற்றோர்கள் சொல்லுகின்ற அல்லது பெற்றோர்கள் பலவந்தப்படுத்துகின்ற துறைகளை மாணவர்கள் தெரிவு செய்யக்கூடாது. இரண்டாவது, தனக்கு கற்பித்த ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், நீ உன்னுடைய முகத்திலே வைத்தியராக வருகின்ற கலை தெரிகிறது அல்லது பொறியியலாளராக வருகின்ற கலை தெரிகிறது, எனவே நீ பௌதிக துறையோ கூறிய உடனே அந்த மாணவன் ஆசையை உயிரியல் துறையோ நீ தெரிவு செய்து படிக்க வேண்டும் என்று ஆசிரியரே சொல்வார்கள். நான் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஆலோசனை இருக்கிறது, பெற்றோர்கள் சொல்லுகின்ற துறையை தெரிவு செய்யக்கூடாது. அதே போல ஆசிரியர்கள் சொல்லுகின்ற துறையை தெரிவு செய்யக்கூடாது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு அமுக்க குழு இருக்கிறது, அதுதான் நீங்கள் சொன்ன இந்த நண்பர்கள். நான் முன்பள்ளியிலிருந்து அல்லது மொண்டசூரியிலிருந்து படித்துக் கொண்டு வந்த ஒரு நட்பை நண்பனோடு அவன் தெரிவு செய்கின்ற துறையை தெரிவு செய்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் மாணவர்களிடத்தில் கேட்போம், ஏன் இந்த துறையை தெரிவு செய்தா என்று கேட்டால் மாணவர்கள் சொல்வார்கள், என்னுடைய நண்பர் இந்த துறையை தெரிவு செய்திருக்கிறார், எனவே நானும் தெரிவு செய்திருக்கிறேன். உண்மை இதுவல்ல. உண்மையிலே செய்யக்கூடாத இந்த 3 விடயங்களையும் தவிர்த்து செய்ய வேண்டிய நான் ஏற்கனவே சொன்ன 3 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, எனக்கு இந்த துறையில இருக்கின்ற ஆர்வம் அல்லது விருப்பம். இரண்டாவது, அந்த துறையில எனக்கு இருக்கின்ற இயலுமை. சில மாணவர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையிலே அவர் வெயிலிலே நின்று வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவராக இருப்பார். அவர் சமூகத்தோடு உரையாடுவதற்கு இடைவினை கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவராக இருப்பார். ஆனால் பௌதிக விஞ்ஞான துறையை தெரிவு செய்திருப்பார். உண்மையில் பொறியியல் துறை என்பது வெளியிலே, களத்திலே, கட்டடங்களிலே, பாலங்களிலே நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு தொழில்துறை. இதற்கு இப்படி சமூக அந்யோன்யம் இல்லாத ஒரு மாணவன் அந்த துறையை தெரிவு செய்து கொண்டு போகின்ற போது அந்த துறையிலிருந்து அந்த மாணவன் வெளியேறுவதற்காகத்தான் கணிசமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே மாணவர்கள் துறையை தெரிவு செய்கின்ற போது என்னுடைய இயலுமை இந்த துறையிலே இருக்கிறதா, அதே போல வாய்ப்புகள், எதிர்கால சமகால தற்கால வாய்ப்புகளை ஒரு மாணவன் அறிந்து துறைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இடையிலே தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் இருக்கும் இந்த கேள்வி. என்னோட CWA பாடநெறியை தொடர்ந்த ஒரு மாணவன் கடந்த வருடம் வெளிவந்த உயர்தர பரீட்சை பெறுவதிலே கலை பிரிவில் தெரிவு செய்யப்பட்டார். தமிழ் மாணவன் ஒருவன் இருந்தும் அவரை பற்றி அவருடைய விசாரணை செய்த போது அவர் கூறியிருந்தார், பகுதி நேர வகுப்புகள் எதுவும் செல்லவில்லை, பாடசாலை கல்வியோடு மாற்றம் நிறுத்திவிட்டேன், பகுதி நேரத்திலே சுயமாக நானே தொழில் செய்து என்னுடைய புத்தகங்கள் வாங்கக்கூடிய, கொப்பிகள் வாங்கக்கூடிய செலவுக்கு என்னுடைய உழைப்பில் இருந்து தான் நான் செலவு செய்கிறேன். இருந்தும் நான் எந்தவித பகுதி நேர வகுப்புக்கும் செல்லவில்லை. என்னுடைய தந்தை பொருளாதார வசதியின்மையின் காரணமாக அந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன். இருந்தும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது அந்த மாணவர் தற்பொழுது பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொண்டிருக்க நான் நினைக்கிறேன். பிறகு சந்தேகம் கிடைக்கிறது. இந்த மாணவர்கள் இதே போன்ற மாணவர்கள் பகுதி நேர வகுப்பின்றியும் அவருடைய முயற்சி இருக்கிறது. ஆனால் தற்காலத்திலே குறிப்பாக ஓரிரு மாணவர்களை தவிர சில மாணவர்கள் பகுதி நேர வகுப்பை ஏதோ ஒரு காரணத்திற்காக செல்வதை போன்றுதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் நடைமுறையில நானும் நீங்களும் ஒரு விடயத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் பாடசாலை கற்றல் மட்டும் போதும். ஆனால் இன்று பிரத்யோக இந்த டியூஷன் வகுப்புகள் என்பது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டிங் செய்யப்பட்டு பிரபலப்படுத்தப்பட்டு டியூஷனுக்கு போனால்தான் ஒரு மாணவன் சித்தி அடைவான் என்கின்ற அளவுக்கு இந்த நிலை மாறி இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு பாடசாலையிலே ஒரு மாணவன் சிறந்த பெறுபேற்று இருக்கின்ற போது அதை பாடசாலை கொண்டாடுவதா, தனியார் வகுப்பு நிறுவனங்கள் கொண்டாடுவதா என்ற ஒரு போட்டி இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், அதே மாணவனை பாடசாலையும் பின்னர் எடுத்துக் கொள்ளியிருப்பார்கள், தனியார் கல்வி நிறுவனம் ஒரு பதாதை வைத்திருக்கும். இப்படி போட்டி போடுகின்ற ஒரு காலத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம். உண்மையில் உங்களுடைய நண்பர் சொன்னதை போல பாடசாலை கற்பித்தல் மட்டும் போதும் ஒரு பிள்ளை உயர்தரத்தை கற்று பல்கலைக்கழகம் செல்வதற்கு, நல்ல பெறுவதற்கு. ஆனால் பாடசாலைகளிலே இன்று பாட திட்டங்கள் அல்லது பாட விதானங்கள் முழுமை செய்யப்படாமல் அதே பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியரே தனியார் கல்வி நிலையத்திலும் கற்பிக்கிறார். தனியார் கல்வி நிலையம் வழக்கமாகப்படும் அந்த சிலபஸை குறுகிய காலத்துக்குள் முடிக்காமல் அரைவாசைப்படுத்திவிட்டு மீதி அரைவாசை தனியார் வகுப்புகளில் கற்பிப்பதாக இந்த நிலையை எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகள் அல்லது சமூக ஆர்வலர்கள் கூட மறைமுகமாக அங்கீகரிக்கிறார்கள். இதுதான் நியதி என்பது போல மாறி இருக்கிறது. அதே மாதிரி பாருங்கள், எங்களுடைய பிரபலமான பாடசாலைகளிலே தரமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தான் தனியார் வகுப்புகளிலே பிரபலியமாகவும் இருக்கிறார்கள். பாடசாலைகளுக்கு செல்லுகின்ற கணிசமான கிட்டத்தட்ட 99% மாணவர்கள்
தனியார் கல்வி நிலையங்களுக்கும் செல்கிறார்கள். சில ஆசிரியர்கள் கருத்தாக இருக்கிறது, பாடசாலையில் அவர்கள் கற்பிப்பதற்காக ஒதுக்கப்படுகின்ற நேரங்கள் போதாமல் இருக்கிறது, அதனால் தான் தனியார் வகுப்புகளை நாங்கள் செய்கின்றோம் அப்படின்னு சில ஆசிரியர்களுடைய கருத்துக்களும் அவர் அமைக்கிறது. உண்மையில் ஒரு பாடசாலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 9 அல்லது 8 பாட வேலைகள் இருக்கின்றன. ஒரு பாட வேலைக்கு நாங்கள் 40 நிமிடமாக 45 நிமிடமாக கொடுத்தால், உண்மையில் என்னை பொறுத்த வரைக்கும் அல்லது கடந்த 20 வருடங்களுக்கு முன்னால் அல்லது 30 வருடங்களுக்கு முன்னால் டியூஷன் என்று ஒரு விடயம் இருக்கவில்லை. அந்த காலத்தில் மருத்துவர்கள் உருவாகவில்லையா, பொறியியலாளர்கள் உருவாகவில்லையா, கணக்காளர்கள் உருவாகவில்லையா? ஏன் இப்பொழுது டியூஷன் இல்லாமல் படிக்க முடியாது, டியூஷன் இல்லாமல் சித்தி அடைய முடியாது என்ற மனப்பாங்கு எங்களுக்குள்ளே வளர்க்கப்பட்டு விட்டது. இது தனியார் கல்வி கொள்கை கொண்டு வரக்கூடியவர்களுடைய மிக முக்கியமான ஒரு மனப்பாங்கு மாற்றம் என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த சந்தர்ப்பத்திலே ஓயல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும், பெரு வந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நான் 4 வகையாக பிரிப்பேன். முதலாவது, எல்லா பாடங்களிலும் திறமை சித்திகளை பெற்ற மாணவர்கள். இரண்டாவது தரப்பினர் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லா பாடங்களும் சித்தி அடைந்திருப்பார்கள், ஆனால் அவர்களிடம் குறைந்த அளவான திறமை சித்திகள் இருக்கும். குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் 4 அல்லது 3 பாடங்களில் திறமை சித்திகளுடன் எல்லா பாடங்களும் சித்தி அடைந்த மாணவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது தரப்பினர் இருப்பார்கள், இவர்கள் எல்லா பாடங்களும் சித்தி அடைந்து இருக்க மாட்டார்கள். குறிப்பாக கணிதம் அல்லது ஆங்கிலம் போன்ற பாடங்களிலே சித்தி குறைவான மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே 3 திறமை சித்திகள் இருக்கும். இன்னும் சில பாடங்களை அவர் சித்தி அடைந்திருப்பார்கள். இப்படியான 3வது தரப்பான மாணவர்கள் இருப்பார்கள். இன்னும் சில மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் போதிய அளவான திறமை சித்திகள் இருக்காது. உங்களுக்கு தெரியும், A-level படிப்பதென்றால், உயர்தரத்துக்கு போவதென்றால் கட்டாயம் 3 திறமை சித்திகள் இருக்க வேண்டும். மொழியிலே, அதே போன்று கணிதத்திலே, விஞ்ஞானத்திலே 3 திறமை சித்திகள் இருந்தால்தான் ஒரு மாணவன் உயர்தரத்துக்கு போகலாம். ஆனால் அதைவிட குறைவான 1 அல்லது 2 திறமை சித்திகளுடன் ஏனைய பாடங்களில் சித்தி அடைந்திருப்பார்கள், அல்லது ஒரு திறமை சித்திகளுடன் ஏனைய பாடங்களில் சாதாரண சித்தியை பெற்றிருப்பார்கள். 4வது கட்டக்கர்கள் சற்று வித்தியாசமானவர்கள், சில வேளை சித்தி அடையாதவர்களும் இருப்பார்கள். இந்த பாடங்களிலே எல்லா பாடங்களிலும் முழுமையாக சித்தி அடையாமல் அவர்கள் வீக் பாஸ் எடுத்தவர்கள் இருப்பார்கள். இப்படி 4 வகையானவர்களை பிரிக்கலாம். முதலாவது தரப்பினருக்கான ஒரு வழிகாட்டல் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போல எல்லா பாடங்களிலும் நான் திறமை சித்தி எடுத்திருக்கிறேன், அதிதிறமை சித்திகளை பெற்றிருக்கிறேன் என்பதற்காக மாணவர்கள் தயவு செய்து உங்களுடைய விருப்பம், ஆர்வம், இயலுமைகளுக்கு அப்பால் நீங்கள் பௌதிக விஞ்ஞானத்துறையோ அல்லது பொறியியல் விஞ்ஞானத்துறைக்கோ செல்லாமல், உயிரியல் விஞ்ஞானத்துறைக்கு செல்லாமல், மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமுடைய துறையை நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் அந்த துறையிலே எப்படி நீங்கள் சாதாரண தரத்திலே அதிக சித்திகளை பெற்றீர்களோ அதே போல நீங்கள் தெரிவு செய்யக்கூடிய உயர் தரத்திலும் நீங்கள் விசேட சித்திகளை நீங்கள் மாணவர்கள் பெறலாம். இரண்டாவது தரப்பினர் இருக்கிறார்கள், அவர்கள்தான் சாதாரணமான சித்திகளை பெற்றவர்கள், குறிப்பாக மேலதிகமான சித்திகளை பெற்றவர்கள். இவர்கள் உண்மையிலேயே இந்த மாணவர்கள் A-level-லே சிறந்த துறைகளை தெரிவு செய்து படிக்கின்ற போது ஏற்கனவே O-level-லே எல்லா பாடங்களையும் திறமை சித்திகளை பெற்ற மாணவர்களை விட ஒப்பீட்டளவிலே முன்னுக்கு செல்கின்ற மாணவர்கள் இவர்களாக இருப்பார்கள். சாதாரணமாக இவர்களுடைய இளமை ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு துறையை தெரிவு செய்து மருத்துவத்துறைக்கோ அல்லது பொருளியல் துறைக்கோ அல்லது கணக்காளராகவோ செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த சாதாரணமான நிலையில் இருக்கின்ற மாணவர்கள் தான். 3வது தரப்பிலே இருக்கின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் 6 பாடங்கள் சித்தி அடைந்திருப்பார்கள், திறமை சித்தியில் குறைவாக இருக்கும். இந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நாங்கள் சொல்லுவோம் பெண்டிங்ல படிக்கிறார்கள் என்று சொல்லி. எல்லா பாடசாலைகளிலும் இந்த பெண்டிங் சிஸ்டம் இல்லை. அதாவது சாதாரணமாக மகாவித்யாலயங்கள் அல்லாத பாடசாலைகள், தேசிய பாடசாலை அல்லாத பாடசாலைகளிலே தான் இந்த முறைமை இருக்கிறது. எனவே பெண்டிங்லே மாணவர்கள் படிப்பார்கள். ஆனாலும் சில கிராமப்புற பாடசாலைகளிலே இருக்கின்ற தேசிய பாடசாலைகளிலே கூட மாணவர்களை பெண்டிங்லே எடுக்கிறார்கள். இந்த நடைமுறை எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது. நீங்கள் அப்படியான ஒரு துறைக்கு போய் நீங்கள் உயர் தரத்திலே கற்கலாம். இங்கே பேசப்பட வேண்டிய 4வது தரப்பினர் இருக்கிறார்கள், சித்தி அடையாத மாணவர்கள். நான் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியிலே வழிகாட்டல் வழங்கப்பட வேண்டிய மாணவர்கள் அவர்கள்தான். சித்தி அடைந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் முன்னேறி செல்வார்கள். அவர்கள் முறையான கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்லுவோம், அவர்கள் O-level-லிருந்து A-level-க்குள்ளே நுழைந்திருப்பார்கள்.
ஏலவல் கல்வி அவர்கள் எப்படி கற்க வேண்டும் என்பது இன்னும் ஒரு விடயம். ஆனால் இந்த இடத்திலே கிட்டத்தட்ட 40 வீதமான மாணவர்கள், இலங்கையில பரீட்சைக்கு தோற்றிய 40 வீதமான மாணவர்கள் சித்தி அடையாத மாணவர்கள் இருக்கார், வீக் பாஸ் எடுத்த மாணவர்கள். இவருக்கான வழிகாட்டல் மிக முக்கியம். உண்மையில் நான் ஏற்கனவே சொன்ன 3 தரப்பாரும் ஏலவலுக்கு செல்லுகின்ற போது 5 துறைகள் இலங்கையில இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், ஆர்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், கலைத்துறை என்ற ஒரு துறை இருக்கிறது, வர்த்தகத்துறை என்று இன்னும் ஒரு துறை இருக்கிறது. அதே போல இலங்கையிலே புதிதாக 2015 முதலாவது பரீட்சைக்கு தோற்றிய ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்கள் தான் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறையை தெரிவு செய்கின்றவர்கள். 2013 கல்வி ஆண்டிலே தொழில்நுட்ப துறை என்ற ஒரு துறையை உயர் தரத்திலே கொண்டு வந்தார்கள். 4வது தான் பயோ சயின்ஸ், 5வது மேத்ஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். பிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ், உயிரியல் விஞ்ஞானம் அல்லது பௌதிக விஞ்ஞானம் என்று பிரிப்போம். இந்த 5 துறைகள் இருக்கின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, இந்த இடத்திலே பெற்றோர்களும் மாணவர்களும் ஒரு விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அதிகமான பட்டதாரிகள், அதிகமாக உயர்தரத்திலே பரீட்சைக்கு தோற்றக்கூடியவர்கள் யார் என்று கேட்டால் கலைத்துறை சார்ந்தவர்கள். இவர்கள் தான் அதிகமாக வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். எங்களுக்கு இவர்களை நாங்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் என்று சொல்லுவோம், விஐபி என்று சொல்லுவார்கள் சுருக்கமாக. இவர்கள் தான் பட்டத்தை முடித்துவிட்டு தொழில் வாய்ப்பு சந்தையிலே, தொழிற்சந்தையிலே தேவைக்கு ஏற்ற அளவில் இவர்களுடைய கல்வி நிலைமைகள் இல்லாததினால் தொழிலுக்காக போராடுவார்கள். அரசாங்கம் ஒரு தொழிலை தர வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுப்பார்கள். இந்த வருடம் பார்த்தீர்கள் என்றால், நான் வாக்குச்சாவடியில் இருக்கின்ற போது விஐபி என்று வாக்களித்திருந்தார்கள். நான் இருந்த வாக்களிப்பு நிலையத்திலே கிட்டத்தட்ட 8 வாக்குகள் விஐபிக்கு விழுந்திருந்தன. ஏனென்றால் அவர்கள் வாக்களிப்பை கூட பகிஷ்கரிப்பு செய்திருந்தார். அந்த அளவுக்கு தொழில் தேவை இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட இருக்கின்ற பட்டதாரிகளிலே கணிசமான பட்டதாரிகள் கலைத்துறை சார்ந்த பட்டதாரிகள். பல்கலைக்கழகங்களில் இருக்கின்ற மாணவர்களிலே அதிகமான மாணவர்கள் உள்வாங்கப்படுவது கலைத்துறைக்கு தான். உதாரணமாக சொல்ல போனால், வருடம் பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படுகின்ற 25,000க்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட 28,000 மாணவர்களில் 16,000 மாணவர்கள் கலைத்துறைக்காகத்தான் உள்வாங்கப்படுகிறார்கள். இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய நெருக்கட்டை கொண்டு வருகிறது. இலவச கல்வியை கொடுத்து, பாடசாலை கல்வியையும் கொடுத்து, பல்கலைக்கழக கல்வியையும் கொடுத்து அவர் மீண்டும் அரசாங்கத்திலே தங்கி தொங்கி நிற்க வேண்டும் என்றால் அரசாங்கத்துக்கு இது ஒரு சுமையாக இருக்கிறது. இந்த சுமை ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கிறது. அதிகமான மாணவர்கள் கலைத்துறைக்கு செல்லுகின்ற அதிகமான மாணவர்கள் இலகுவாக பாஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக சில பாடங்களை எடுப்பார்கள். பார்த்தீர்கள் என்றால், கலைத்துறையில் இருக்கின்ற பாடங்களை நாங்கள் 3ஆக பிரிப்போம். ஒன்று சமூக விஞ்ஞான பாடங்கள், 2வது சமூக விஞ்ஞானத்தோடு இணைந்த பாடங்கள் என்று இன்னும் ஒரு தொகுதி இருக்கிறது, 3வது மொழி பாடங்கள் என்று சொல்லுவோம். இப்படியான 3 தொகுதிகள் இருக்கின்றன. உண்மையிலேயே மாதவர்களே, உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழகங்களிலே இருக்கின்ற கலைத்துறையின் ஊடாக செல்லக்கூடிய பாடங்களிலே கிராக்கி அதிகமான சில பல்கலைக்கழக துறைகள் இருக்கின்றன, பாடநெறிகள் இருக்கின்றன. அதற்கு எல்லோரையும் எடுக்க மாட்டார்கள். உதாரணமாக சொல்வதென்றால், பட்டினமும் சூழலும் என்று பல்கலைக்கழகத்திலே ஒரு பாட நெறி இருக்கிறது. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் என்று சொல்லுவார்கள். 2002ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மொரட்டோ பல்கலைக்கழகத்திலே இருக்கின்ற ஒரு பாடநெறி. அதுக்கு தீவலாவிய ரீதியிலே 50 பேர் தான் எடுப்பார்கள். சரியான போட்டி, காம்படிஷன். இது போன்ற துறை. அடுத்தது கலனி பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற கன்ஃபிளிக்ட் அண்ட் கன்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது கன்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் என்று சொல்வார்கள். முரண்பாட்டு முகாமைத்துவம் அல்லது முரண்பாட்டு தீர்வும் என்று ஒரு துறை இருக்கு. இதுக்கும் தீவலாவிய ரீதியிலே 50 மாணவர்களை தெரிவு செய்வார்கள். இப்படியான சில துறைகள் இருக்கு. அல்லது ஊவா பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற தொழில் முயற்சியாண்மை முகாமைத்துவம், என்டர்பிரனர்ஷிப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். இப்படியான பாட நெறிகளுக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்வதென்றால் மாணவர்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். என்னவென்றால், சமூக விஞ்ஞான பாடங்களிலே கலைத்துறையிலே 2 பாடங்களுக்கு தோற்றியவர் மட்டும்தான் பல்கலைக்கழகத்திலே இது போன்ற கிராக்கி அதிகமான பாடநெறிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சாதாரணமாக எங்களுடைய மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பலவீனமான ஒரு விடயம்தான், சமூக விஞ்ஞான பாடத்திலே ஒரு பாடத்தை எடுப்பார். உதாரணமா அரசியல் என்ற ஒரு பாடத்தை எடுப்பார். இணைந்த கற்கையிலே எங்களுடைய மாணவர்கள் இஸ்லாம் அல்லது இஸ்லாமிய நாகரிகத்தை எடுப்பார்கள். மொழியிலே தமிழே எடுப்பார்கள். வழக்கமான பாடங்கள், தமிழ் இஸ்லாம் பொலிட்டிக்கல் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த 3 பாடங்களை எடுத்துவிட்டு மாணவர்கள் என்ன செய்வார்கள், கலைத்துறைக்கு மட்டும்தான் அவர்கள்
ஒரு பட்ட படிப்புக்காக செல்லலாம், வேறு துறைகளுக்கு செல்ல முடியாது. அதிகமான சிறந்த பெறுபேறுகளை செட் ஸ்கோர் அதிகமாக பெறுகின்ற போது அவர்கள் சட்டத்துறைக்கோ அல்லது வேறு துறைக்கோ போகலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் போட்டித்தன்மை அதிகமாக இருப்பதனால் மாணவர்கள் கட்டாயமாக பாடங்களை தெரிந்த சப்ஜெக்ட் கம்பினேஷன் என்று சொல்வார்கள். பாடங்களை தெரிவு செய்கின்ற போது சமூக விஞ்ஞான பாடங்களிலே 2 பாடங்களை தெரிவு செய்வதற்கு கலைத்துறை மாணவர்கள் அக்கறை காட்ட வேண்டும். பெற்றோர்கள் இதற்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், ஆசிரியர்கள் வழிபடுத்த வேண்டும். எங்களுடைய பிரதேச பாடசாலையிலே ஒரு எழுதப்படாத ஒரு விதி இருந்தது. கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த 3 பாடங்களும் தான் எடுப்பது. ஏனென்றால் பாடசாலைகள் தன்னுடைய பல்கலைக்கழக நுழைவை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த 3 பாடங்களையும் பாடசாலையில் இருக்கிறது. எந்தவித பிரிவையும் தெரிவு செய்ய முடியாது, கலை பிரிவு மாத்திரம் அந்த பாடசாலை இருக்கிறது. வேறு துறைகளும் இல்லை, வேறு பாடங்களும் இல்லை. வேறு பாடங்கள் இப்ப உதாரணமாக அரசியலையும் பொருளியலையும் சம நேரத்தில் ஒரு மாணவன் கற்க வேண்டி இருக்கும். அவன் 2 பாடங்களையும் சமூக விஞ்ஞான பாடத்தில் எடுக்க முடியாது. அல்லது அளவியல் லாஜிக் என்று சொல்லுவோம், அதை எடுக்க முடியாது, அப்படி இல்லை. அடுத்தது சொல்வார்கள் ஜியோகிராபி புவியியல். ஆனால் நடைமுறையில இன்று எல்லா பாடசாலைகளும் எல்லா பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. நான் அந்த பாடசாலைகளை வரவேற்கின்றேன். இப்படி எல்லா பாடங்களும் சமூக விஞ்ஞான பாடங்களும் கற்பிக்கப்படுகின்ற போது எங்களுக்கு பல்கலைக்கழக நுழைவு என்பது முக்கியமல்ல, தரமான மாணவர்களை இந்த சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும். போட்டித்தன்மையான இந்த தொழிற்சந்தையிலே அந்த போட்டி சந்தையோடு போட்டியிடுகின்ற சிறந்த ஆளுமைகளை பாடசாலையில் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு கலைத்துறையிலே இப்படியான பாடங்களை தெரிவு செய்கின்ற போது சமூக விஞ்ஞான பாடங்களிலே 2 பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்வதற்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வழிபடுத்த வேண்டும். மாணவர்களும் இது தொடர்பாக அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது. பல்கலைக்கழகத்துக்காக விண்ணப்பிக்கின்ற மாணவர்களுடைய ஒரு கைட் புக் இருக்கும், ஒரு வழிகாட்டி புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்து மாணவர்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதிலே இந்த விடயங்கள் தெளிவாக உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலே கடந்த காலங்களில் இது போன்ற வழிகாட்டல் செயலமர்வுகள் அல்லது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பட்டறைகள் நடப்பது கிடையாது. ஆனால் தாராளமாக இன்று எல்லா இயக்கங்களும் எல்லா பாடசாலைகளும் எல்லா ஜமாத்துகளும் இதனை நடாத்துகின்றன. மாணவர்கள் இந்த விடயத்திலே அக்கறை கொண்டு கலந்து கொண்டு தனக்கான சிறந்த துறையை தெரிவு செய்வதோடு பாடங்களை தெரிவு செய்வதிலும் இப்படியான முறைமைகளை கையாள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்து சிறப்பித்து எங்களுக்கு நல்ல பல கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரபல வளவாளர், உளவள துணை ஆலோசகர், சமூக வலுக்கூட்டு மற்றும் கண்டி மரபொருட்கள் அமைச்சில் பணிபுரியக்கூடிய மனூஸ் அபுபக்கர் சார் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நிகழ்ச்சியில நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு கல்வி பொதுத்தராதர சாதாரண தரட்சி அமைப்பினரான உயர்கல்விக்கான வழிகாட்டல் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் நேர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நானோ எலக்ட்ரிக்கல் உதிரிப்பாகங்கள், எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் உதிரிப்பாகங்கள் மற்றும் புதிய எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் உபகரணங்களை பெற்றுக் கொள்ளலாம். கையடக்க தொலைபேசியினுடைய உதிரிப்பாகங்களை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நாட வேண்டிய ஒரே ஒரு இடம் நானோ எலக்ட்ரிக்கல், மக்கள் வங்கி முன்பாக, பிரதான வீடு, அக்கறை பெற்று. தொடர்புகளுக்கு 0757722229 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக அழைப்பு ஏற்படுத்தி அதனுடைய உரிமையாளர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்ற சந்தோஷகரமான செய்தியை இந்த தருணத்தில் நாங்கள் நேர்களோடு ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் பார்வையிடுவது மாத்திரம் நிறுத்திவிடாமல் அதிகம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களை வினாக்களாக எங்களுடைய கமெண்ட்ஸ் வழியாக கொடுக்கலாம். அதற்கான பதில்களை நிகழ்ச்சியினுடைய இறுதியில் எங்களுடைய அதிதி அவர்கள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை அதிகம் ஷேர் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களும் பார்வையிடுவதற்கு உதவி செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய வினாக்களையும் கமெண்ட்ஸ் வழியாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுடைய வினாக்களுக்கான நாங்கள் கேள்விகளை வழங்க இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் எங்கள் அதிதி அவர்களிடத்தில் 2வது கேள்வியினை தொடக்க விரும்புகின்றேன். குறிப்பாக கூறப்போனால் சித்தி அடைந்த மாணவர்கள் நான் சித்தி அடைவேன் என்ற அந்த மாணவர்களிடத்திலே ஒரு எண்ணம் எழுந்த பிற்பாடு எனக்கான துறையை நானே தெரிவு செய்வேன் என்று கூறிவிட்டு பெறுபேறுகள் வருவதற்கு முன்னால் பகுதி நேர வகுப்புகளுக்கு சென்று விடுகின்றார்கள். அதிகமாக இருக்கிறார். இவர்களுக்காக நீங்கள் கூற விரும்புகின்ற ஆலோசனை? இது நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல இந்த தனியார் கல்வி நிலையங்களுடைய வியாபார உக்தி என்றுதான் நான் சொல்லுவேன். இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லுவாங்க. கூற போனால் ஓஎல் பரீட்சை நிறைவேறுகின்ற அன்றே அவருடைய துண்டு பிரசுரங்களோடு அந்த இடத்திற்கு வருகிறது மாணவர்களை ஊக்கப்படுத்தி விடுவார்கள். பாடசாலை நுழைவாயிலே தனியார் வகுப்புகளை சேர்ந்து அல்லது ஏபிசி நிறுவனங்கள் என்று இங்கே சில நிறுவனங்கள் இருக்குன்னா அவர்கள் துண்டு பிரசுரங்கள் தான் பாடசாலை நுழைவாயில இருந்து மாணவர்களுக்கு அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கின்ற நிலைமையில் நாங்கள் காணணும். உண்மையில் மாணவர்கள் அப்படி செல்வது என்பது உண்மையிலே அந்த பரீட்சைக்கு பிந்திய ஒரு ஓய்வு காலம் என்பது இல்லாமல் ஆக்கப்படுகிறது.
அதிலே நிறைய விடயங்களை அந்த மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் ஆக்கப்படுகிறது. உண்மையிலே இது எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பாக அந்த 4 மாத இடைவெளி என்பது அந்த மாணவர்களுக்கு மதம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் நிச்சயமாக கல்வி பாடசாலை கல்வியோடு மேற்படுது கணினி துறையிலே கற்கக்கூடிய ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. 4 மாதம் வேறு இதுகளிலே பயன்படுத்தலாம், வேறு முறைகளிலே அதிலே கூட தொடர்ச்சியாக அந்த கல்வியிலே பயணிக்கிறார்கள். உண்மையிலே அது நான் சொல்வது என்னென்றால் இந்த 4 மாதம் என்பது ஏன் முக்கியமான காலப்பகுதி என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அதை சொல்லுவார்கள் அந்த சாஃப்ட் ஸ்கில் என்று மென்மையான திறன்கள் என்று சொல்வார்கள். இப்ப தலைமைத்துவம் தொடர்பான விடயங்கள், ஆளுமை தொடர்பான விடயங்கள், நேர முகாமைத்துவம் தொடர்பான விடயங்கள், அல்லது கம்யூனிகேஷனோடு தொடர்பான விடயங்கள், தொடர்பாடல், இந்த ஆற்றல்களை ஒரு மாணவன் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதியை மாற்றிக்கொள்ளணும். மாற்றமாக மீண்டும் அதே விடயத்துக்குள் கற்றல் என்பதுடைய விடயத்துக்குள் செல்வதனால் அந்த மாணவனுக்குள்ள இருக்க வேண்டிய ஆற்றல்கள் வெளிவராமல் இருக்கின்றன. உண்மையில் எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பம் தான், நாங்கள் சாதாரண தரம் எழுதி பிறகு பிற்பட்ட காலங்களிலே இப்படியான சமூக இயக்கங்கள் இந்த திறன்களை எங்களுக்குள்ளே விதைத்தார்கள். அவர்கள் தலைமைத்துவ பயிற்சி என்ற நிகழ்ச்சிகளின் ஊடாக 3 நாள் 5 நாள் 20 நாள் 30 நாள் நிகழ்ச்சிகளின் ஊடாக இப்படியான ஒரு தலைமைத்துவ பயிற்சி எங்களுக்கு அவர்கள் தந்தார்கள். அப்படியான நிகழ்வுகளுக்கு இன்று பெற்றோர்கள் மாணவர்களை அனுப்புவது கூட ஒரு அரிதாக இருக்கிறது. என்றால் பிள்ளைகளை தனியே கல்வியினூடாக மட்டும்தான் அல்லது பெருபேற்றினூடாக மட்டும்தான் ஒரு சிறந்த பிள்ளையை உருவாக்கலாம் என்று பெற்றோர்கள் கனவு காணுகிறார்கள். உண்மை அதுவல்ல. பெருபேற்றினூடாக மட்டும் ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு ஆளுமை உருவாக்க முடியாது. மாற்றமாக இந்த மென்திறன்கள் ஒரு மாணவனுக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அதனூடாக அவன் புடம்போடப்படுகின்ற போதுதான் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு தலைவரை, ஆளுமையை நாங்கள் சமூகத்தில் உருவாக்கலாம். தயவு செய்து இந்த காலப்பகுதிகளை ஏனைய பரீட்சைகள் முடிந்ததற்கு பின்னாலும் உண்மையிலே நான் ஒரு ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஒவ்வொரு பரீட்சைக்கு பின்னாலும் ஒரு விடுமுறை விடுகிறார்கள். எங்களுடைய பெற்றோர்களிடத்திலே இந்த விடுமுறையை கடிப்பதற்கான எந்த யுக்திகளும் திட்டங்களும் இல்லை. இப்பொழுது பாருங்கள், நாளை 1ஆம் தவணைக்கான விடுமுறை இருக்கிறது. நிறைய பெற்றோர்களிடம் கேட்டு பாருங்கள், இந்த விடுமுறைக்கு நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கிறீர்கள் உங்களுடைய குழந்தைக்கு என்று கேட்டால் இல்லை. ஆனால் மேற்கத்திய நாடுகளிலே, குறிப்பாக ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பின்லாந்து போன்ற நாடுகளிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு விடுமுறையை மிகவும் திட்டமிட்டு கழிப்பார்கள். 7 நாள் அல்லது 14 நாள் அல்லது 21 நாள் அல்லது 30 நாள் விடுமுறை என்றால் அந்த விடுமுறையை ஒரு தன்னுடைய குழந்தைக்கு நீச்சல் கற்றுக் கொடுப்பதற்காக பெற்றோர்கள் பயன்படுத்துவார்கள். தன்னுடைய குழந்தைக்கு குதிரை ஓட்டி கொடுப்பதற்காக பிள்ளையை கொண்டு போவார்கள். அல்லது அதனை ஒரு பயணமா, ஒரு ட்ரிப்பாக கூட மாற்றுவார்கள். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளையினுடைய பாடத்திட்டத்துக்குள்ளே வருகின்ற விடயங்களை நேரடியாக சென்று பார்வையிடுவதற்கான ஒரு காலமாக அந்த விடுமுறை காலத்தை பயன்படுத்துவார். ஆனால் எங்களுடைய பெற்றோரிடத்தில் அப்படி ஒரு திட்டமிடலோ அந்த ஐடியாவோ எங்களுடைய பெற்றோரிடத்தில் இல்லை. ஆனால் இது கட்டாயம் பரீட்சைக்கு பிந்திய அந்த விடுமுறை என்பது, ஓய்வு காலம் என்பது மாணவர்களுக்கு திட்டமிட்டு கொடுக்கப்பட வேண்டும். இந்த இடத்திலே தனியார் கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு உடனடியாக வகுப்புகளை ஆரம்பிக்காமல் அதற்கான இடைவெளியை கொடுத்து அவர்களுக்கான கால அவகாசத்தை கொடுத்து அப்படித்தான் ஆரம்பிக்கலாம் என்றிருந்தால் நன்றாக இருக்கு. தற்போதைய காலகட்டத்தில் இருக்கின்ற மாணவர்களை பார்க்க போனால் அவர்களுக்கு ஒரு இடைவேளை என்ற ஒரு நேரமே இல்லை, இருப்பதற்கு கூட நேரம் இல்லை. பாடசாலை விடுமுறை கொடுத்தாலும் காலை நேரங்களிலே பகுதி நேர வகுப்புகள், தனியார் நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள் வகுப்புகளை ஆரம்பித்து மாணவர்களுக்கு எந்தவித ஓய்வும் இல்லை. உண்மையிலே அந்த விடயங்களை கற்கக்கூடிய தருணத்திலே மாணவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கு, குடும்பத்தோடு பழகுகின்ற அந்த இதிலிருந்து மாணவர்கள் மறக்கடிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். நிச்சயமா இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். நான் சொன்னேன், கலைத்துறையை பற்றி சொன்னேன். கலைத்துறையில எப்படி பாடங்களை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக நான் சொன்னேன். அதே போன்று இன்னும் ஒரு துறை இருக்கிறது, வர்த்தகத்துறை என்று. சாதாரணமாக வர்த்தகத்துறையில் இருக்கக்கூடிய பொருளியல் பாடம், அதே போன்று வணிகம் அந்த பாடத்தை எடுப்பார்கள். அதே போல கணக்கியல் என்ற பாடத்தை தெரிவு செய்வார். உண்மையிலே ஒரு வர்த்தகத்துறையை தெரிவு செய்யக்கூடிய ஒரு மாணவன் தான் கணக்காளராக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த இலக்கின் அடிப்படையிலே தான் அவன் வர்த்தகத்துறையை தெரிவு செய்வான். அப்படி என்றிருந்தால் இந்த 3 பாடங்களையும் கட்டாயம் ஒரு மாணவன் வணிக கல்வி, கணக்கியல், பொருளியல் என்ற 3 பாடங்களையும் எடுக்க வேண்டும். அல்லாமல் பாடங்களை மாற்றி எடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஆனால் நிதியியல் பட்டக்கற்கை தெரிவு செய்ய வேண்டுமானால் இந்த 3 பாடங்களையும் தெரிவு செய்ய வேண்டும். அடுத்த ஒரு துறை தான் நான் சொன்னதை போல இந்த தொழில்நுட்பம் துறை என்று சொல்லுவோம். தொழில்நுட்ப துறையிலே 2 வகையான துறைகள் இருக்கின்றன. ஒன்று சொல்லுவார்கள் பயோடெக், இடெக் என்று சொல்லுவார்கள்.
இதிலே 3 பாடங்கள் இருக்கின்றன. 3 கட்டாயமான பாடங்களை மாணவர்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஒன்றை சொல்வார்கள் பொறியியல் தொழில்நுட்பம், என்ஜினியரிங் டெக்னாலஜி, இதுல ஒரு பாடம் இருக்கிறது. அடுத்தது பயோசிஸ்டம் டெக்னாலஜி, உயிரியல் முறைமைகள் சார்ந்த தொழில்நுட்பம் என்று இன்னும் ஒரு பாடம் இருக்கிறது. 3வது பாடம் இருக்கிறது சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞானம் என்று 3 பாடங்கள் இருக்கின்றன. இதிலே ஒரு மாணவன் இடெக்கா பிடெக்கா என்று தீர்மானிப்பது அந்த நான் மேற்சொன்ன 2 பாடங்கள். ஒன்று என்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்தால் அவர் இடெக்காக மாறுவார், பயோசிஸ்டம் டெக்னாலஜி எடுத்தால் அவர் பிடெக்காக மாறுவார். இப்படி பாடங்கள் எடுத்து ஏனைய சமூக விஞ்ஞான பாடங்களில் இருக்கின்ற ஐசிடி, அதே போல ஜியோகிராபி, பொருளியல், அரசியல் போன்ற பாடங்களையும் இடெக்கினூடாக பிடெக்கினூடாக மாணவர்கள் தெரிவு செய்ய முடியும். இதிலே ஒரு உண்மை இருக்கிறது. நம்முடைய பிரதேசங்களிலே உண்மையிலே அரசாங்கம் ஏன் தொழில்நுட்பத்துறையை உயர்தரத்திலே கொண்டு வந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, கலைத்துறை பட்டதாரிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வேலை தொழிற்சந்தையிலே தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், போட்டி நிலவுகிற என்பதற்காக அதனை குறைக்க வேண்டும் என்கின்ற திட்டத்திலே தான் அரசாங்கம் உயர்தரத்திலே தெற்காசியாவிலே முதலாவதாக உயர்தர பாட திட்டத்திலே உயர்தரத்துக்கான ஒரு துறையாக தொழில்நுட்பத்துறையை கொண்டு வந்தது இலங்கை தான். ஆனால் நடைமுறையில் எங்களுடைய பிரதேச பாடசாலையில் என்ன நடந்தது என்றால், சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாணவன், அதே போல கணிதத்துறையை தெரிவு செய்யக்கூடிய மாணவன் தொழில்நுட்பத்துறையை தெரிவு செய்தார். இது என்ன நடந்தது என்றால், எங்களுடைய பிரதேசங்களிலே வைத்தியரையோ பொருளியலாளரோ நாங்கள் இலக்குன்னு ஒரு நிலைமை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. குருவிட ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதே ஞாபகம் இருக்கிறது. இன்னைக்கு உண்மையிலேயே அந்த மெட்ஸ் சயின்ஸ் ஆகிய துறைகளை தெரிவு செய்யக்கூடிய மாணவர்கள் புதிதாக ஒரு பாடநெறி வந்து விட்டது என்று இடெக் பிடெக்கு மாறி தள்ளப்படுகின்ற சந்தர்ப்பம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இதை நாங்கள் அக்கரைப்பற்றினுடைய கல்வி மாநாட்டிலே நாங்கள் தொடர்பாக பேசியும் இருக்கிறோம். மாணவர்களுக்கு அநேகமான கேள்விகளுக்கு பதில் வருகிறது. எல்லாரும் சயின்ஸும் படிக்கிறாங்களே, நாங்க இதை படிச்சு பார்ப்போம். இது ஒரு வித்தியாசமான துறையாக சிலவேளை சில பெண் மாணவர்கள் கூட இந்த துறையை தெரிவு செய்கிறார்கள். நான் தவறு என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கான ஒரு கலாச்சார ரீதியான ஒரு தடை எங்களுடைய மாணவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்கள் இந்த துறை. ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, மாணவர்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இடெக் பிடெக் படிப்பதற்காக என்ஜினியர் ஆக முடியாது. சில மாணவர்கள் நினைக்கிறார்கள், நான் இடெக் பிடெக் படிச்சு நானும் ஒரு என்ஜினியர் ஆகணும். உண்மையிலேயே உங்களுக்கான பட்ட சான்றிதழ் என்பது என்ஜினியரிங்காக தரப்படுவது அல்ல, அது பிஎஸ்சி டிகிரியாகத்தான் தரப்படும். எனவே சில மாணவர்கள் நினைக்கிறார்கள், நான் சொன்னேன் சயின்ஸ் அல்லது பயோசயின்ஸ் அல்லது மெட்ஸ் படித்தால் நீங்கள் டாக்டராக இன்ஜினியராக மாறலாம், ஆனால் இடெக் பிடெக் படிச்சு நீங்கள் என்ஜினியராக மாற முடியாது. எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பிடெக் பயோ டெக்னாலஜி இருக்கிறது. உலகையிலே முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட துறையாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நினைக்கிறேன். எல்லா பிரதேசங்களிலும் இந்த மாணவர்கள் வருகிறார்கள். அங்கே விவசாயத்துக்கு கிட்டத்தட்ட 450 ஏக்கர் காணி கொள்வனவு செய்யப்பட்டு, சம்மாந்துறை பிரதேசத்திலே 450 ஏக்கர் காணி செய்யப்பட இவர்கள் பிடெக்ல போகின்ற மாணவர்கள் வெள்ளாமையும் செய்ய வேண்டும். இந்த வருடம் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நான் நினைக்கிறேன் 20 மூட்டை நெல்கள் அறுவடையாக பெற்றுக் கொள்ளப்பட்டது. மாணவர்கள் செய்த அறுவடையாக இருந்தது. இவர்கள் இந்த துறையிலே தான் ஒரு பட்டதாரியாக அவர்கள் ஆவார்களே தவிர அவர்கள் பொறியியலாளராக ஆக முடியாது என்ற விடயத்தை மாணவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் அதிதியாக கலந்து சிறப்பித்து நல்ல பல தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பிரபல வளவாளர், உளவள துணை ஆலோசகர், சமூக வளக்கூட்டு நலன்புரி மற்றும் கண்டி மரபுரிமைகள் அமைச்சிலே பணிபுரியக்கூடிய மனோஸ் அபுபாக்கர் சார் அவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நானோ எலக்ட்ரிக்கல் பிரதான வீதி அக்கறை பற்றியில் இருக்கின்ற நானோ எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் ஞாபகம் மூட்டிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இது போன்ற அனுசரணைகளும் உங்களுடைய வர்த்தக நிலையங்களுடைய அனுசரணைகளும் இடம்பெற விரும்பினால் நீங்கள் அழைப்பை ஏற்படுத்த உங்களுடைய அனுசரணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தொலைக்காட்சியினுடைய பிரதானி AB 07731700448 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய அனுசரணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் நேர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற தலைப்பு இதுதான். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரட்சிக்கு பின்னரான உயர்கல்விக்கான வழிகாட்டல் என்ற தலைப்பிலே தான் நாங்கள் நேர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்களும் பார்வையிடுவதோடு மாத்திரம் நிறுத்திவிடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் உங்களுடைய கேள்விகளையும் கமெண்ட்ஸ் வழியாக தெரிவிக்கலாம். இறுதியாக நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை எங்களுடைய அதிகாரிகளூடாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியிலே அடுத்த கேள்வி எங்களுடைய அதிகாரத்தில் கொடுக்க விரும்புகின்றேன். இந்த பரீட்சையில் குறைந்த பெறுபவர்கள், அதாவது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையிலே குறைந்த பெறுபவர்களை எடுக்கின்ற மாணவர்களுக்கு இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் என்ன? உண்மையில்
காப்போத்தா சாதாரணத்திலே சித்தி அடையாத மாணவர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டோம் என்று. உண்மையிலே மாணவர்கள் குறைந்த பெறுபேற்ற பெற்ற மாணவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு விடயம்தான் பரீட்சையிலே நீங்கள் தோல்வி அடைந்த விடயம் என்பது வாழ்க்கையிலே தோல்வி அடைந்தீர்கள் என்பதல்ல. அப்படி என்றிருந்தால் இன்று உலகத்தினுடைய பணக்காரன் பில்கேட்ஸ் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நான் அடிக்கடி ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது, நீங்கள் உருவாக்க நினைப்பது பில்கேட்ஸையா அல்லது பில்கேட்ஸினுடைய கம்பெனியில வேலை செய்கின்ற பொருளியலாளர்களையா என்று நான் கேட்பேன். உண்மையில் பில்கேட்ஸோடு படித்த சிறந்த பெறுபேறுகளை பெற்றவர்கள் இன்று பில்கேட்ஸினுடைய கம்பெனியிலே பொறியியலாளர் இன்ஜினியராக வேலை செய்கிறார்கள். ஆனால் குறைந்த பெறுபேற்றை பெற்ற சித்தி அடையாத பில்கேட்ஸ் இன்று உலக பணக்காரனாக இருக்கிறார். அன்புக்குரிய மாணவர்கள், நீங்கள் மனம் சோர்வு அடையக்கூடாது. எனக்கு ஓலவலிலே சித்தி அடையாமல் முடியாமல் போய்விட்டது என்று மாணவர்கள் அங்கலாய்க்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஓலவலை பொறுத்த வரைக்கும் அது மல்டிபிள் சப்ஜெக்ட் நாங்க சொல்லுவோம். பல்வகையான பாடங்களை கொண்ட ஒரு பரீட்சை தான் ஓலவல் பரீட்சை. அங்கு கணிதம் இருக்கும், தமிழ் இருக்கும், அல்லது மொழி இருக்கும், அல்லது அரபு இருக்கும், சித்திரம் இருக்கும். இப்படியான பல வகையான பாடங்களை கொண்ட ஒரு கம்போனன்ட்ஸ் தான் ஓலவலிலே இருக்கிறது. ஆனால் ஏலவல் என்பது வித்தியாசம். அது ஒரு யூனிக்கான ஒரு செய்யும். கலைத்துறை என்றால் கலைத்துறையோடு தொடர்பான பாடங்கள் இருக்கு, கணியத்துறை என்றால் கணியத்துறையோடு தொடர்பான பாடங்கள் இருக்கு. எனவே ஓலவலிலே நான் குறைந்த சித்தியை பெற்றேன் என்பது வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு தோல்வியாக மாணவர்கள் தேவையில்லை. கிராம மட்டத்திலே இருந்து மாணவர்களுக்கான வாய்ப்புகள் அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. உண்மையிலே எங்களுடைய மாணவர்கள் அரசாங்க நிறுவனங்களை நாடி செல்வது என்பது குறைவு, அல்லது அரசாங்க நிறுவனங்களை குறைத்து பார்க்கின்ற ஒரு மனநிலை எங்களுடைய பிரதேசத்திலே கிழக்கு பிராந்தியத்திலே இருக்கிறது. உண்மையில் கிராம மட்டத்திலே ஓலவலிலே சித்தி அடையாத மாணவர்களுக்கான வழிகாட்டல்களும் வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்றது. ஒன்று பாருங்கள், எங்களுடைய பிரதேசங்களில் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் நனசல அறிமுகம் என்று ஒரு கிராமத்துக்கு தொழில்நுட்பம் என்று ஒரு சமூக நிறுவனத்துக்கு கீழே ஐசிடிஏ தொழில்நுட்பத்தை கற்பிக்கின்ற ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அதிலே சர்டிபிகேட், டிப்ளோமா 2 பாடநெறிகள் இருக்கின்றன மாணவர்கள் பயிலுவதற்கு. சாதாரணமாக குறைந்த சித்திகளை பெற்ற மாணவர்கள் நனசல என்ற அந்த நனசல அறிமுகம் என்று சொல்வார்கள், அந்த நிலையத்துக்கு சென்று நான் இப்பொழுது ஓலவல் கற்றிருக்கிறேன் அல்லது ஓலவலில் இந்த பெருபேற்றை பெற்றிருக்கிறேன், எனக்கு என்ன பாடநெறிகளை இருக்கிறது என்று கேட்டால் அங்கு வழிபடுத்துவார்கள். இரண்டாவது இருக்கிறது, எங்களுடைய ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இருக்கிறது விதாதா வள நிலையம் என்று, விதாதா ரிசோர்ஸ் என்று சொல்வார்கள். உண்மையில் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் ஏற்படுத்திய மிக முக்கியமான ஒரு திட்டம். கற்றல் மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தையும் அந்த விதாதா வள நிலையத்தின் ஊடாக கொடுக்கிறார்கள். சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள் விதாதா வள நிலையத்திலே பாடநெறிகளை கற்கின்ற மாணவர்களுக்கு அதற்கான கருவிகளை கூட உபகரணங்களை கூட அன்பளிப்பாக கொடுக்கிறார். எங்களுடைய பிரதேசத்திலே அப்படி நடந்திருக்கிறது. அப்படி ஒரு நிலையம் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கிறது. கிராம மட்டத்திலே இன்னும் ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் செய்திருக்கிறது, கிராமிய தொழிற்பயிற்சி நிலையம், ரூரல் வெக்கேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி என்று சொல்வார், விடிஏ என்று சொல்வார். விடிஏ எல்லா பிரதேசங்களிலும் இருக்கிறது. அக்கரைப்பட்டியில இருக்கிறது, அட்டாளச்சேனையில இருக்கிறது, நிந்தவூர்ல இருக்கிறது, நிந்தவூர்லேயே மாவட்ட தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கிறது, கல்முனையிலே சாஞ்சிமலையில இருந்து எல்லா பிரதேசங்களிலும் தொழிற்பயிற்சி நிலையங்கள் இருக்கிறது. கிராமிய தொழிற்பயிற்சி நிலையத்திலே பல வகையான பாடநெறிகள் இருக்கிறது. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கிறது, ஐசிடி இருக்கிறது, அதே போல மொழிக்கல்வி இருக்கிறது, ஆங்கிலம் அல்லது சிங்களம் கல்வி, அதே போல வெல்டிங், பைப்லைனிங், டிராஸ்மேன், இப்படியான பல பாடநெறிகள் அங்கே கிராஃப் கோர்ஸ்களாக இருக்கின்றன. மாணவர்கள் அங்கு சென்று ஓலவல் தரத்தை வைத்து கூட தங்களுடைய பாடநெறிகளை தொடர முடியும். அடுத்த இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. எங்களுடைய பிரதேசத்திலே புதிதாக கொண்டு வரப்பட்ட ஒரு விடயம் இருக்கிறது. 2002ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் எங்களுடைய பிரதேசத்துக்கு சென்று வந்திருந்தால் யூத் கோப்ஸ் என்று சொல்லுவோம், இளைஞர் படையணி என்று சொல்லி. மாணவர்களை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், அரசாங்க நிறுவனங்களிலே நீங்கள் பயிற்சிகளை பெறுவதற்காக எந்த கட்டணமும் அறவிடப்படுவதில்லை. தனியார் நிலையங்களிலே தான் கட்டணங்கள் அறவிடுவார்கள். அரசாங்க நிறுவனங்களிலே எங்களுக்கு சில நிறுவனங்களுக்கு எங்களுக்கு கட்டணங்கள் தருவார்கள். எங்களுக்கு கற்க செல்வதற்காக சில தொகை பணங்களை அரசாங்கம் எங்களுக்கு இருக்கின்றது. தேசிய இளைஞர் படைய நட்டரஜனைக்கு கல்வி கட்ட மாணவர்கள் அதிலும் அனுபவங்கள் இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே மாணவர்களுக்காக ஒரு சிறிய தொகை, ஒரு ஊக்குவிப்பு தொகையை, ஒரு பொக்கெட் மணியை மாதம் தருவார்கள். அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தால் மாதம். அது கிராமிய தொழிற்பயிற்சி நிலையத்திலேயும் எங்களுடைய மாணவர் காணலாம். நான் கற்கின்ற காலத்திலே, நான் 1999 ஓலவல் எடுத்துவிட்டு பாலமனையில் இருக்கின்ற கிராமிய தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு சென்ற போது எனக்கு அங்கு துவிச்சக்கர வண்டியும் தந்தாரு. அந்த சென்று வருவதற்காக
தொலைவில் இருக்கின்ற மாணவர்களுக்கு அப்படியான ஒரு வசதி அரசாங்கம் செய்து கொடுத்திருந்தது. ஆனால் இப்பொழுது எங்களுடைய மாணவர்கள் அந்த துறைகளை நாடி செல்வது கிடையாது. எந்த பாடநெறிகளும் அல்லது எந்த பயிற்சிகளும் இல்லாமல் தனிய வெளிநாட்டு கனவுகளோடு மட்டும் மாணவர்கள் வாழுகிறார்கள். அதிகமாக இருக்கு. நான் அண்மையிலேயே கம்பா தொழிற்பயிற்சி நிலையத்துக்கு நான் சென்ற போது அங்க இருக்க அந்த தொழிற்பயிற்சி கல்லூரியில தொழில்நுட்ப கல்லூரியில இந்த அதிபர் சொன்னார், நீங்கள் ஏன் இங்க மாணவர்களை அழைத்து வந்தீர்கள்? நான் சொன்னேன், இங்க இருக்கின்ற பயிற்சி நெறிகளை பார்ப்பதற்காக நான் மாணவர்கள். சொன்னார், முஸ்லிம் மாணவர்களுக்கு தானே இருக்கிறது கட்டார், துபாய், குவைத், சவுதி அரேபியான்னு சொன்னார். உண்மையிலே அவர் சொன்ன ஒரு விடயம் எனக்கு ஞாபகம். உங்களுடையவர்கள் எந்த தொழிற்பயிற்சியும் இல்லாமல், எந்த அனுபவமும் இல்லாமல், எந்த பயிற்றுவிப்பும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு போவார்கள். எங்களுடையவர்கள் பயிற்சியோடு தொழில் நிபுணத்துவத்தோடு வெளிநாடுகளுக்கு செல்வார்கள். அவர்கள் சிறந்த சம்பளங்களை அவர்கள் பெறுவார்கள். நீங்கள் வெளிநாடுகளிலே லோடிங் அன்லோடிங் ஏற்றி இருக்கின்ற கூலி ஆட்களாக அல்லது ரூம் பாய்களாக தான் உங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் செல்வார்கள் என்று சொன்னது எனக்கு ஞாபகமே. எனவே அன்புக்குரிய மாணவர்கள், நீங்கள் அதே போலதான் எங்களுடைய ரூரல் வெக்கேஷனல் ட்ரைனிங் அத்தாரிட்டி, அந்த RVTC என்று சொல்லுவோம் நாங்கள், அதிலே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு பாடம் நிறைய இருக்கிறது. அது யூத் கோப்ஸிலும் ஒரு பாடநெறி இருக்கிறது. சிறப்பு பாடநெறியை தொடர்வதானால் பொத்தியூலில் இருக்கின்ற RVTCக்கு மாணவர்கள் செல்ல வேண்டும், அல்லது மட்டக்களப்பில் இருக்கின்ற வந்தாரமொழியில் இருக்கின்ற தொழிற்பயிற்சி கல்லூரிக்கு செல்ல வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் 2 டூரிஸ்ட் ஹப்கள் இருக்கின்றன. சுற்றுலாத்துறைக்கான 2 கேந்திர நிலையங்களுக்கு, ஒன்று பாசிக்குடா, அடுத்தது அர்ஹம்பே, 2 இடங்கள் இருக்கின்றன. பொத்துவில், மட்டக்களப்பு, இந்த 2 மாவட்டத்திலும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். எனவே இந்த அதிகமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. அதே போல அதிகமான விடுதிகள், ஹோட்டல்கள் இருக்கின்றன. இங்கே பணிபுரிவதற்கு திறன் வாய்ந்த நிபுணத்துவம் உடையவர்கள் தேவைப்படுகிறார். அதனை உருவாக்கி கொடுக்கின்ற நோக்கத்திலேதான் இப்படியான கோர்ஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அன்புக்குரிய மாணவர்கள் அங்கு சென்று இந்த கற்கை நெறிகளை கற்கலாம். எனவே நான் சொன்ன போல நான் நினைக்கிறேன், மாதம் 2000 ரூபாய் தருவார்கள் யூத் கோப்ஸிலே. மாதம் 3000 ரூபாய். நான் நினைக்கிறேன் 2002 2000 கொடுக்க போறேன் என்று அப்போது இருந்த பிரதம மந்திரி சொன்னார். இப்போ 3000 தருகிறார்கள். அவர்கள் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே மாணவர்கள் தூய்ச்சக்கர வண்டியிலே சென்று வரலாம். அடிப்படையில் உண்மையா வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பாடநெறிகளும், குறிப்பாக ஒரு தொழில் வழிகாட்டல், ஆளுமை விருத்தி, அதுபோல ஏராளமான பாடங்கள் அந்த இடத்துல இலவசமான முறையில் கட்டப்பாடு இருந்தது. இருந்தும் கூட வெளிப்பயிற்சிகளுக்காக வெளியூர்களுக்கு நாங்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம். நிச்சயமா உண்மையிலே ஒரு எங்களுடைய வாழ்க்கையில குறிப்பிடப்பட்ட முக்கியமான ஒரு தருணமாக அந்த காலகட்டத்தை நாங்கள் பாவித்திருந்தோம். தேசிய இளைஞர் படை அட்டளத்தில் இருக்கிறது புதிதாக வந்ததுதான் இந்த மாதத்தோடு அட்டளத்திலிருந்து செல்கின்றது என்றும் ஒரு இருந்தும் உங்களுடைய தலைப்பின்கள் சம்பந்தமான கேள்விகளை உங்களுடைய நேர்கள் எங்களுடைய கமெண்ட்ஸ் வழியாக பதிவிடலாம். உங்களுக்கான இறுதி தருணத்தில் உங்களுக்கான பதில்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம் என்ற சந்தோஷகரமான செய்தியை கொடுக்கின்றோம். அதுக்கிடையிலே மீண்டும் இந்த கேள்விகள் சம்பந்தமான ஒரு இதுதான், கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே சித்தி பெறுகின்ற மாணவர்கள் ஏலவல் பரீட்சையை ஏலவலை தொடர்வதற்கு, உயர் தரத்தை தொடர்வதற்கு விரும்புவது அரிதாக இருக்கிறது தற்போதைய காலகட்டத்தில். காரணம் என்னவென்று கூற போனால், நீங்கள் கூறியது VTC, அது மாத்திரமல்ல டெக்னிக் காலேஜ், ஜெர்மன் டெக், அது போன்ற இதிலே பாடநெறிகளை தொடர்ந்து NVQ லெவல் 4, 5, 6 அந்த சிஸ்டத்தில் சென்று நான் ஒரு டிகிரி லெவலிலே ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாக நான் மாறுவேன், இலகுவான முறையிலே மாறுவேன் அப்படி என்று சொல்லி கூறுகிறார்கள். அது சம்பந்தமான உண்மையிலேயே நான் அண்மையிலே சில தொழிற்பயிற்சி நிறுவனங்களுக்கு சென்ற போது ஒரு மிக முக்கியமான அரிதான சில விடயங்களை பெற்றுக்கொண்டேன். ஒரு மாணவன் என்னிடத்திலே வந்தார். அவர் உயர்தரத்திலே விவசாய பாடத்தை ஒரு பாடமாக எடுத்திருந்தார். கலைத்துறையிலே எடுக்கலாம். அப்படி எடுத்திருந்தால் அந்த மாணவன் எனக்கிட்ட ஒரு முறைப்பாட்டை கொண்டு வந்தார். எனக்கு பாலமனையில் இருக்கின்ற விவசாய கல்லூரியிலே எனக்கு அட்மிஷன் தருகிறார்களே, அங்கு ஒரு பாடம் உயர்தரத்தில் ஒரு பாடம் சித்தி அடைந்திருந்தால் அந்த மாணவன் பாலமனையில் இருக்கின்ற விவசாய கல்லூரிக்கு டிப்ளமா பாடநெறி ஒன்றுக்காக போகலாம். அது NVQ லெவல் 4க்கு போகலாம். ஆனால் அந்த மாணவனுக்கு அனுமதி மறுக்கப்படுகின்ற போது நான் அந்த விவசாய கல்லூரியில் இருக்கின்ற அதிபரோடு தொடர்பு கொண்டு சொன்னார், விவசாயம் என்பது விஞ்ஞான பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு பாடம், கலைத்துறையில் எடுக்கலாம். ஆனால் அவர் கலைத்துறையில் எடுத்தார் என்பதற்காக எங்களுடைய கல்லூரிக்கு வர முடியாது. அடிப்படையான தகமை அவர் விஞ்ஞான பிரிவிலே ஒரு பாடத்திலே சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்கள், இந்த தகவல் தெரியாமல் ஒரு மாணவன் எடுத்து 3 பாடங்களும் சித்தி அடைந்து உயர்தரத்துக்கு பிறகு என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் அந்த மாணவனுக்கு இன்னும் ஒரு வழி இருப்பதாக அந்த அதிபர் சொன்னார். சம்மாந்துறை தொழில்நுட்ப கல்லூரியில் 9 மாதங்களை கொண்ட ஒரு விவசாய பாடநெறி ஒன்று இருக்கிறது, சர்டிபிகேட் கோர்ஸ். அதை செய்துவிட்டு வந்தால் அந்த மாணவன் நேரடியாக NVQ லெவல் 4 கோர்ஸுக்கு பாரம்பரிய விவசாய கல்லூரிக்கு வரலாம். மன்னாரில் இருந்து வருகிறார்கள், முல்லைத்தீவில் இருந்து வருகிறார்கள், கிளிநொச்சியில இருந்து வருகிறார்கள், திருகோணமலையிலிருந்து பாலமனைக்கு வந்து படிக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் மிகவும் அரிது.
இந்த மாணவனுக்கு நான் சொன்னேன், நீங்கள் இந்த சம்பந்தர தொழில்நுட்ப கல்லூரிக்கு சென்று இந்த 9 மாத கால பாடநெறி நீங்க முடித்து விட்டு வந்தால் இங்கே அடுத்த வருஷம் 2019 நீங்கள் இலகுவாக பாலமேடு விவசாய கல்லூரி. அவர் சொன்னார், நான் A-level படிச்சு போட்டு என்னத்துக்கு அங்க போகணும்னு கேட்டார். உண்மைதான், அங்கே O-level சித்தி அடையாதவர்கள் தான் அந்த 9 மாத பயிற்சியை முடித்து விட்டு உடனடியாக இந்த ஃபூலுக்குள்ளே வருகிறார். எவ்வளவு இலகுவான வழி. எனவே மாணவர்கள் இப்படியான டெக்ஃபுல்லாக மாணவர்கள் இப்படி உயர்தரத்துக்கு போகாமல் வேறு வழிகளூடாக பட்டத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று. இன்னும் ஒரு வழி இருக்கிறது. இலங்கையிலே டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரிங் என்று சொல்வார். ஸ்ரீலங்கா டெலிகம்யூனிகேஷன் என்று சொல்லுவோம், SLT. O-level முடித்த உடனேயே டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரிங்கிலே பட்ட சான்றிதழ் வழங்குகின்ற ஒரு நிலையத்தை இலங்கையில ஆரம்பித்திருக்கு. மகாரகமையிலே இருக்கின்றது டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரிங் காலேஜ், SLT நிறுவனம். இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு கீழே வருகின்ற ஒரு நிறுவனம் அது. அதுல மாணவர்கள் சென்று O-levelோடு அதுக்கு கட்டாயம் மாணவர்கள் பணம் செலுத்தித்தான், கட்டணம் செலுத்தித்தான் படிக்க வேண்டும். அப்படி செல்வமுடைய அல்ல செல்வாக்குடைய மாணவர்கள் எப்படியான கோர்ஸ்களுக்கு போனால் A-level படிக்காமலே ஒரு என்ஜினியர் ஆகக்கூடிய, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் டெலிகம்யூனிகேஷன் என்ஜினியரிங் இன்று உலகத்திலே கேள்வி கூடிய ஒரு துறை. அப்படியான துறைக்கு செல்கின்ற போது அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறையாக அது இருக்கிறது. அப்படி ஒரு துறைக்கு போகலாம். அல்லது அரசாங்க ரீதியாக அல்லாத தனியார் ரீதியாக போகக்கூடிய ஏராளமான வாய்ப்பு கிடைக்கிறது. உதாரணமாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற தனியார் கல்வி நிறுவனங்களே எக்ஸஸ் ப்ரோக்ராம் என்ற ஒரு ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார். O-levelலே சித்தி அடையாத மாணவர்களுக்காக விசேடமாக 4 மாதங்கள் தயாரிக்கப்பட்ட ஒரு பாடநெறி. அதிலே ஆங்கிலத்தையும் தொழில்நுட்பத்தையும் ICT-யையும் கொடுத்து அந்த மாணவர்களை தரப்படுத்தி அதற்கு பிறகு ஒரு டிப்ளோமா பாடநெறி அவர்கள் தயார் செய்து எடெக்ஷல் நிறுவனத்தினுடைய சர்வதேச அங்கீகாரம் பெற்ற எடெக்ஷல் நிறுவனத்தினுடைய ஒரு டிப்ளோமா பாடநெறியை அவர்கள் தயார்படுத்து அந்த பாடநெறியை அவர்கள் செய்கின்ற போது அதற்கு பிறகு ஹை நேஷனல் டிப்ளோமா HND என்று சொல்லுவோம். அதற்கு அந்த மாணவர்கள் போகிறார்கள். அவர் HND-யாக சிவிலை செய்யலாம், அல்லது ICT செய்யலாம், அல்லது QS செய்யலாம். ஏதாலும் ஒரு துறையை தெரிவு செய்து அதுக்கு பிறகு டிகிரிக்கு போகக்கூடிய வழிகளை எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற அநேகமான தனியார் கல்வி நிறுவனங்களும் செய்து வைத்திருக்கின்றன. எங்களுடைய மாணவர்களுக்கு இப்படி செல்வதற்கு 2 பிரச்சனை இருக்கிறது. ஒன்று பணம், கட்டணம். அல்லது கட்டணம் இருக்கக்கூடிய மாணவனத்திலே கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை. அநேகமாக பார்த்தால் நிறைய பெற்றோர்கள் என்னிடத்திலே சொல்வார்கள், நான் என்னுடைய எல்லா சொத்துக்களையும் செலவழித்து என்னுடைய பிள்ளையை படிப்பிக்கலாம் என்று என்னிடம் நான் ஆசைப்படுகிறேன், ஆனால் என்னுடைய பிள்ளையிடத்திலே கற்க வேண்டும் என்ற விருப்பம் இல்லாமல் இருக்கு. இன்று இந்த ஸ்மார்ட் போன்களும் அல்லது இந்த கவன ஈர்ப்புகள் அல்லது களியாட்டங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய மாணவர்களிடத்திலே படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இல்லாமல் ஆக்கி இருக்கிறது. கல்லூரிக்கு முன்னால் நின்று ஆர்ப்பாட்டம் செய்கின்ற, பதாகைகள் தூக்கி ஆசிரியர்களுக்கு எதிராக அதிபருக்கு எதிராக பேசுகின்ற, கதைக்கின்ற, கத்துகின்ற மாணவர்கள் உருவாக்கிறது. இது ஒரு சமூக சீரழிவை அல்லது ஒரு பேரழிவை கூட எங்களுடைய சமூகத்துக்கு கொண்டு வரலாம். அப்படி இல்லாமல் பாடசாலை என்றால் ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் ஒரு கண்ணியமும் கொடுக்கின்ற ஒரு மாணவ சமூகத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுடைய சமூகத்துக்கு இருக்கிறது. இது எல்லா சமூக நிறுவனங்களும் ஜமாத்துகளும் ஆர்வலர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். எங்களிடத்திலே வெளியூர்களுக்கு செல்லுகின்ற போது ஆசிரியர் பெற்றோர்கள் கேட்கிறார், உங்களுடைய பிரதேசத்திலே மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார், என்ன விடயம்? குறிப்பாக பாராளுமன்ற அலிசாயர் மாணவர்கள் கூட இந்த கேள்வி கேட்டது, வாட் ஹேப்பன், என்ன நடக்குது அட்டாளச்சன தேசிய பாடசாலையில் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய மாணவர்கள் இன்று அந்த விடயத்தை கூட சமூக ஊடகங்களிலே லைவ் செய்கின்ற நிலைமையை கூட நாங்கள் காணுவோம். பேஸ்புக்ல லைவ் செய்கிறார்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள். அன்புக்குரிய மாணவர்களை, இதை பெற்றோர் சமூகமும் குறிப்பாக ஆசிரியர் சமூகம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசுகின்றேன். இந்த விடயத்திலே ஆரோக்கியமான ஒரு மாணவர் சமூகத்தை பரம்பரை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் சமூக நிறுவனங்களுக்கும் இருக்கிறது. எனவே பாடசாலைகள் குறிப்பாக நாங்கள் எங்களுடைய இந்த 1 மணித்தியால நிகழ்ச்சிக்குள்ளால் எல்லா வழிகாட்டல்களும் செய்ய முடியாது. ஏன் ஒரு விடயத்தை குறிப்பாக சொல்லலாம், எல்லா பாடசாலைகளிலும் குறிப்பாக சித்தி அடைந்த மாணவர்களுக்கு வழிகாட்ட நிகழ்ச்சிகளை செய்கிறார்கள். நான் கேட்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது, சித்தி அடையாத இந்த 40 விதமான மாணவர்களுக்கு யார் வழிகாட்டுவது? அப்படி வழிகாட்டாமல் விடுபடுவார்களாக இருந்தால் அவர்கள் தான் நாளை சமூகத்திலே பிரச்சனையையும் பித்னாவையும் உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விடயத்திலே பாடசாலையும் பெற்றோர்களும் சமூக நிறுவனம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதுல மற்றும் ஒரு கொடுக்க விரும்புகிறேன். குறிப்பாக கூற போனால் NBQ லெவல் 3 மற்றும் NBQ லெவல் 4 ஆகிய அந்த திட்டம் அரசாங்கத்தில் அமல்படுத்தப்பட்ட பிற்பாடு தரம் 10 கல்வி கற்கின்ற மாணவன்
குறிப்பாக அன்னைக்கு கூடுதலாக பாடசாலை அறிவை பலவீனமாக இருக்கின்ற மாணவன், கல்வியில பலவீனமாக இருக்கின்ற மாணவன் குறிப்பாக கூறுகின்றான், நான் ஓலவழிலே ஃபைலாகி விட்டால் நான் NVQ level 3-4 சிஸ்டம் ஊடாக நான் முன்னேறி செல்வேன், எனக்கு வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமா. குறிப்பாக கடந்த காலங்களிலே அரசு வெளியிட்ட அறிக்கை தான் இது. NVQ level 3-னை கல்வி பொதுத்தர சாதாரண பரீட்சைக்கு சமனாகவும், level 4-னை உயர்வதற்கு சமனாகவும் இது சம்பந்தமான தகவல்கள் உண்மையிலே தேசிய தொழில் தகமை என்று சொல்லுவோம், நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன் என்று நாங்கள் இதனை சொல்லுவோம். தரம் 1 இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது. தரம் 1 என்பது நீங்கள் சொன்னதை போல காப்போதா சாதாரண தரத்துக்கு சமனான தகமையுடையது. தரம் 7 என்பது தகமை 7 என்பது பட்ட டிகிரி லெவலாக நாங்கள் சொல்லுவோம். இதுக்கிடையிலே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. உண்மையில் மாணவர்கள் நல்ல ஒரு விடயம், நீங்கள் ஒரு மாணவன் சுட்டிக்காட்டிய அந்த விடயம் நாங்கள் உண்மையிலே நான் நினைக்கிறேன் என்னவென்றால் இலங்கை அரசாங்கம் தரம் 6 தொழிற்கல்வியை கொண்டு வர வேண்டும். ஆஸ்திரேலியாவிலே அல்லது சுவிட்சர்லாந்து, மேற்கத்திய நாடுகள், ஜப்பான்ல, சைனாவில இருப்பதை போல தரம் 6 அவனுடைய தொழில் ரீதியாக அவனை பிரித்து விட்டால் அவன் எழுத்து பரீட்சையினூடாகத்தானே நாங்கள் காப்போதா சாதாரணத்தை ஒரு பிள்ளையை அளவிடுகிறோம். எழுத முடியாத அல்லது எழுதுவதற்கு சலிப்பு தட்டுகின்ற அலுப்படிக்கின்ற ஒரு மாணவன் பரீட்சையிலே சோபிக்காமல் போகலாம். ஆனால் அவனுக்குள்ளே சில ஆற்றல்கள், திறமைகள் உள்ளே இருக்கும். அதனை அளவிடுகின்ற ஒரு பரீட்சையாக நாங்கள் சாதாரண தர பரீட்சை காண முடியாது. ஏராளமான திறமைகள் இருக்கும், ஆனால் அவன் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில் வெளிவருகின்ற பெருவர்களான மட்டம் தட்டிவிடும். உதாரணமாக இப்பொழுது மாதண்டு செல்லக்கூடிய ஒருவர் அறிவிப்பு துறையிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். எங்களுடைய காப்போதா சாதாரண தர பரீட்சையிலே அதை அளவிடுவதற்கு மதிப்பீடு செய்வதற்கு எந்த உபாயமும் இல்லை. அதனை உண்மையிலேயே அதனை எங்கே கொண்டு வர வேண்டும் என்றால் தரம் 6க்கு கொண்டு வர வேண்டும். தரம் 6 ஒரு ஜேர்னலிஸ்டாக, ஒரு ரிப்போர்ட்டராக, ஒரு புனிதமான ஒரு துறையாக தெரிவு செய்து அதிலிருந்து வழிபடுத்தக்கூடியவராக ஒரு மாணவனை உருவாக்க வேண்டும் என்றால் அது சாத்தியமானவருடைய உண்மையிலே NVQ என்பது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். IVQ என்று இன்றைக்கு கொண்டு வர இன்டர்நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன் ஒரு கடல் போன்ற ஒரு விடயம். எங்களுடைய மாணவர்களிடத்தை திறன் இருக்கிறது, சான்றிதழ் இல்லை. சான்றிதழையும் திறனையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகத்தான் இந்த நைட்டா நிறுவனம் இருக்கிறது. அதே போல நிறைய நிறுவனங்கள் இந்த NVQ லெவலை இப்பொழுது ஊக்குவித்துக் கொண்டு வருகிறார்கள். NVQ லெவலை கொடுக்கின்ற பல நிறுவனங்கள் இலங்கையில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 6 நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்த தேசிய தொழிற்சாலை சான்றிதழை கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கின்றன. இதிலே நாங்கள் தனியாக இன்னும் ஒரு அமர்விலே பேசலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கிடையிலே இறுதியாக உங்களிடத்தில் நான் கூறுகின்ற தொடக்கம் என்ற கேள்வி, சித்தி அடையாத மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கூற விரும்புகின்ற ஆலோசனை இறுதியாக? உண்மையிலேயே சித்தி அடைந்த மாணவர்களுடைய பெற்றோர் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல பிள்ளைகளுடைய பெறுபேறுகளை அடிப்படையாக வைத்து பிள்ளைகளை அழுத்த வேண்டாம், நீ இந்த துறையைத்தான் படிக்க வேண்டும். அநேகமான பெற்றோர்கள் சொல்வார்கள், நான் டாக்டராக முயற்சித்தேன், என்னால் முடியாமல் போய்விட்டது, நீ முயற்சி என்று சொல்லுவார்கள். சில மாணவர்களுடைய சகோதரர்கள் அல்லது உறவினர்கள் கூட மாணவர்களை துறையை நோக்கி அழுத்துவதை நான் காணுகின்றேன். சில மாணவர்களே என்னிடம் சொல்லுவார்கள். அப்படி இல்லாமல் அந்த மாணவனுடைய இயலுமை, விருப்பம், ஆர்வம், வாய்ப்புகள் அடிப்படையில் அந்த மாணவனுக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்றால் இல்லை அந்த நிலை இல்லாமல் அந்த விருப்பம், ஆர்வத்தோடு துறையை நீங்கள் தெரிவு செய்வதற்கு மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துங்கள். அதே போன்று சித்தி அடையாத மாணவர்களுடைய பெற்றோர்கள் எங்களை அணுகி இந்த மாணவனுக்கான வழிகாட்டல் என்ன செய்யலாம். அண்மையில நான் அறிய கிடைத்தது, காத்தாங்குடியில் இருக்கின்ற அல்மனார் அறிவியல் கல்லூரியிலே சித்தி அடையாத மாணவர்கள் 2ஆம் தரமாக தோற்றுவதற்கான விடுதியோடு கூடிய ஒரு நிலைமையை அங்கு உருவாக்கி இருக்கிறார். சித்தி அடையாத மாணவர்கள் கட்டாயமாக இந்த ஃபார்மல் எஜுகேஷன் ஊடாகத்தான் போக வேண்டும் என்றால் அப்படியான ஒரு ஏற்பாட்டை காத்தாங்குடியில் இருக்கிற அல்மனார் அறிவியல் கல்வியின் ஊடாக ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படி அங்க பிள்ளைகளை தங்க வைத்து பிள்ளைகள் குறைவான சித்தியை பெற்ற பாடங்களிலே அதிகமான கவனத்தை செயற்படுத்தி அப்படியா செய்யலாம், அல்லது தொழிற்கல்விக்கு அல்லது தொழில்வாண்மை கல்விக்கு பிள்ளைகளை அழைத்து செல்லலாம் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உண்மையை குறிப்பாக கூற போனால் கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சை கடந்த மாதம் வெளிவந்தது. இதிலும் பல மாணவர்கள் பல சர்ச்சைக்கு உள்ளாக்கப்பட்டு பல யோசனைகள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கூட கூறக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்திற்கு உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கி இருந்தார்கள் நானோ எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள், கையடக்க தொலைபேசிக்கான உதிரி பாகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நாட வேண்டிய ஒரே ஓர் இடம் நானோ எலக்ட்ரிக்கல், மக்கள் வங்கி முன்பாக பிரதான வீதி அக்கரைப்பட்டு, தொலைபேசி இலக்கம் 075-227-229. இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியமைக்காக நன்றிகளை கூறிக்கொண்டு இதுபோன்ற அனுசரணைகள் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற விரும்பினால் நீங்களும் எங்களுடைய
தொலைக்காட்சியினுடைய பிரதானி அவர்களை தொடர்பு கொள்ளலாம். ஏபி நூருல்லா தொலைபேசி இலக்கம் 0773704048. மீண்டும் ஒரு முறை அந்த தொலைபேசி இலக்கத்தை ஞாபகம் ஊட்டுகின்றேன். ஏபி நூருல்லா 0773704048 என்ற தொலைபேசி இலக்கம் வாயிலாக அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய அனுசரணைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே அதிதியாக கலந்து சிறப்பித்த பிரபல வளவாளர், உளவள துணை ஆலோசகர், சமூக வலுவூட்டல் நலன்புரி மற்றும் கண்டி மரபுரிமைகள் அமைச்சில் பணிபுரியக்கூடிய மனோஸ் அபுபக்கர் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய மாணவர்கள் ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பார்கள், அதற்குரிய ஆலோசனைகளை வழங்கியிருந்தார் எங்களுடைய அதிதி அவர்கள். மாதத்தில் ஒரு முறை ஒரு செவ்வாய் தினத்திலே விழுப்பு நிகழ்ச்சியூடாக எங்களுடைய இன்றைய அதிதி மனோஸ் அபுபக்கர் சார் அவர்களை அழைத்து வந்து உங்களுக்காக இந்த தலைப்பின் கீழ் இதர தலைப்புகளும் பல பிரயோஜனங்களை தரக்கூடிய தலைப்புகளிலே உங்களோடு நாங்கள் பேச இருக்கின்றோம் என்ற சந்தோஷகரமான செய்தியினை கூறிக்கொண்டு மீண்டும் மறுமுறை எங்களுடைய அதிதி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மறுபுறத்திலே தொழில்நுட்பத்திலே உதவிய தொலைக்காட்சியினுடைய பிரதானி ஏபி நூருல்லா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வாரம் மற்றும் ஒரு விழுப்பு நிகழ்ச்சியிலே நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் முவாத் ஏ ஹமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.